திருச்சி அருகே கொள்ளையில் ஈடுபட்ட 11 கொள்ளையர்கள் கைது. காவல்துறையினர் அதிரடி. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள துவரங்குறிச்சி பகுதியில் மகாலிங்கம் என்பவர் வீட்டில் வராண்டாவில் அமர்ந்திருந்த போது முகமூடிகள் அணிந்த நபர்கள் ஆயுதத்துடன் சென்று அவர்களை தாக்கி அவரது மனைவி கமலவேணி அணிந்திருந்த 6 பவுன் தங்க சங்கிலி மற்றும் மகாலிங்கம் வைத்திருந்த 5,000 ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்துள்ள புத்தானத்த பகுதியில் 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென வீட்டிற்குள் புகுந்து பிச்சையம்மாள் மற்றும் அவர்கள் குழந்தைகளை கட்டி போட்டுவிட்டு வீட்டில் இருந்து 9.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1,00,000 ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பி சென்றனர். தொடர் புகாரினை தொடர்ந்து குற்றங்கள் நடப்பதை தடுக்கும் வகையில் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நாகசெல்வரத்தினம் தலைமையில் காவல்துறையினர் அப்பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது துவரங்குறிச்சி பகுதியில் தனிப்படை காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை பிடித்து விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். விசாரணையில் அவரது பெயர் குட்டி என்ற சங்கப்பிள்ளை என தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை செய்தபோது கூட்டாளிகளுடன் சேர்ந்து புத்தானத்தம், துவரங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து அவரது கூட்டாளிகளான ஹரிஹரன், பாலமுருகன், ஸ்ரீராம், அரவிந்த், கரண்குமார், முகேஷ் குமார், சுபாஷ் சந்திரபோஸ், அழகேசன், தர்மராஜ், நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டவர்களை கைது செய்தனர். அவர்கள் துவரங்குறிச்சி பகுதியில் கொள்ளையடித்த 6 சவரன் தங்க நகைகள், வெள்ளி கொலுசு மற்றும் இருசக்கர வாகனங்கள், இதேபோல் புத்தானத்தம் பகுதியில் கொள்ளையடித்த தங்கத்தோடு 25,000 ரொக்கம் மற்றும் குரங்கு தொப்பிகள், கை உறைகள், பட்டாக்கத்திகள், நைலான் கயிறுகள், செல்போன்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.